வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா, இது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 லெசன் 5ல் இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட் 1ல் நம்ம இந்த லெசனில் இருந்து ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தக்கான பகுதியில் பொது ஆண்டுக்கு முன் முதல் நூற்றாண்டின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் டேஷ் ஒரு வலுவான அரசை நிறுவினர். யார் அப்படின்னா சாதவாகனர். இந்த தக்கான பகுதி அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கியதான் தக்கான பகுதி. இதோட பெரும் பகுதியை சாதவாகனர்கள், இந்த பெரும் பகுதி நிலப்பரப்பில் சாதவாகனர்கள் ஒரு வலுவான அரசு நிறுவியிருக்காங்க. எந்த நூற்றாண்டில் அப்படின்னா முதல் நூற்றாண்டில். In the Deccan region encompassing major parts of present-day Andhra, Karnataka and Maharashtra, the Sadavahanas established a powerful kingdom in the 1st century BCE. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழகத்தின் வளமான பகுதிகளை ஆண்டு வந்த தமிழ் அரச மரபினரான சேர சோழ பாண்டியர்கள் டேஷின் சமகாலத்தவர். சேர சோழ பாண்டியர்கள் யாருடைய சமகாலத்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர்களுடைய சமகாலத்தவர்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள். In the south, the 3 family ruling houses, the Cholas, the Cheras and the Pandyas, were the Sadavahanas contemporaries. Next, third question பார்க்கலாம். டேஷ் புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டதாகும். எது புதை மேடுகள் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தூபிகள். ஸ்தூபிகள் தான் புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டிருக்கு. The stupas is a heap of clay that evolved out of earthen funerary mounds. ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஷினில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இறந்தோரை எரித்த சாம்பல் ஸ்தூபிகளில் வைக்கப்படும். இந்த பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, தொடக்கத்தில் புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டன. இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி டேஷை குறிக்கிறது. தனியாக கூட கேட்கலாம். அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி எதை குறிக்கிறது அப்படின்னா பேரண்டத்தை குறிக்கிறது. ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம். ஸ்தூபிகள் புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிக்கிறது. ஸ்தூபிகள் டேஷ் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா புத்தர் தான் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதை ஸ்தூபிகள் குறிக்கின்றன. In the stupas, the ashes of the dead were buried. Buddhist sacred architecture originated with the 8 stupas where the ashes were divided. Hemispherical shape, the stupa symbolize hemispherical shape. The stupa எதை symbolize பண்ணுது அப்படின்னா universe. Fourth point, the Buddha represents the emperor of the spiritual universe. Next question பார்க்கலாம். பொருளாதாரம், அரசியல், கலை ஆகியன குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் எது? பொருளாதாரம், அரசியல், கலை இது குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். த அர்த்த சாஸ்திரா, த ட்ரீட்டீஸ் ஆன் எக்கானமி அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட் ஆத்தர்ட் பை கௌடில்யா. நெக்ஸ்ட், 6th கொஷின், பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூல். தொன்மையான கிரேக்க நூல் எது அப்படின்னா முதலாம் நூற்றாண்டில் உள்ள தொன்மையான கிரேக்க நூல் எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ். த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அண்ட் ஏன்ஷியன் கிரீக் டெக்ஸ்ட் ஆஃப் த 1st century. எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் ஏன்ஷியன் கிரீக் டெக்ஸ்ட். இது எந்த செஞ்சுரியில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st century. 7th கொஷின், பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டில் மூத்த பிளினி எழுதியது என்ன அப்படின்னா இயற்கை வரலாறு. பிளினியோடது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இது எந்த செஞ்சுரியில் உள்ளது அப்படின்னா 1st century. தென் நெக்ஸ்ட்டு, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் ஜியோகிராஃபி எழுதியது யார் அப்படின்னா ஜியோகிராஃபி எழுதினது தாலமி. தாலமிஸ் ஜியோகிராஃபி. இது எந்த செஞ்சுரியில் உள்ளது பார்த்தீங்கன்னா 2nd century. இந்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். யாருடைய கல்வெட்டுகள் தென்னிந்தியாவில் அரசியல் நிலை குறித்து முதல் சித்திரத்தை வழங்குது? யாருடைய கல்வெட்டு தென்னிந்தியாவில் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குது அப்படின்னா அசோகருடைய கல்வெட்டுகள் தான். த அசோகன் எடிக்ட்ஸ் present for the first time a picture of the political condition in South India. Next question பார்க்கலாம். 10th கொஷின், சாதவாகன அரசர் ஹாலா பிராகிருத மொழியில் எழுதியது என்ன அப்படின்னா
காதா சப்தசதி. இந்த காதா சப்தசதி அப்படின்றது சாதவாகன அரசர் ஹாலா வந்து பிராகிருத மொழியில் எழுதியிருக்காரு. காதா சப்தசதிய பிராகிருத் டெக்ஸ்ட் கம்போஸ்ட் பை த சாதவாகன கிங் ஹாலா. நெக்ஸ்ட் 11th கொஷின். எட்டுத்தொகை 10 பாட்டு ஏறத்தாழ டேஷ் பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். எத்தனை போயம்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 போயம்ஸ் இருக்குது. எட்டுத்தொகை பாடல், எட்டுத்தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ 2400 பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும். நெக்ஸ்ட் 12th கொஷின். இங்கிலீஷில் பார்த்துடலாம். எட்டுத்தொகை அண்ட் 10 பாட்டு கலெக்ஷன்ஸ் ஹாவ் அபவுட் 2400 போயம்ஸ். நெக்ஸ்ட் 12th கொஷின். சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த டேஷ் நூல்கள் பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசுவனவாகும். என்ன அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் பெரும்பாலும் வந்து நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசுது. இதில் வந்து முக்கியமானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளும் நாலடியார் தான். 14 கீழ்கணக்கு டெக்ஸ்ட் which are post Sangam work include 18 texts which mostly deal with ethics and moral codes. Next question பார்க்கலாம். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் வந்து திருக்குறள் அண்ட் நாலடியார். 13th கொஷின். பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்படும் முதன்மை காப்பியங்கள் எது அப்படின்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தான் பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்படும் முதன்மை காப்பியங்கள். சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை are the two important epics useful for insights into cultural and religious history. ஸோ பண்பாட்டு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்படும் முதன்மை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலையும். நெக்ஸ்ட் கொஷின். சங்ககால பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் டேஷ் பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. 450 வந்து 30 வந்து பெண்பார் புலவர்கள், விமன் போயட்ஸ் இருந்திருக்காங்க. ஆஃப் த over 450 poets who contributed to the corpus of Sangam poetry, about 30 were women. 15th question. சங்ககால பெண்பார் புலவர்களில் மிக முக்கியமான பெண்பார் புலவர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். 450ல் 30 இருந்தாங்க. அந்த 30ல் ஃபியூ கொடுத்துருக்காங்க. ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவற்பெண்டு, ஒக்கூர், மாசாத்தியார், பாரிமகளிர். ஸோ நேம்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சேம் தான், பார்த்துக்கோங்க. த மோஸ்ட் ப்ராமினன்ட் அண்ட் ப்ரொலிஃபிக் அமாங் தெம் was ஔவையார். Others include அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவற்பெண்டு, ஒக்கூர், மாசாத்தியார், பாரிமகளிர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இது வந்து மேட்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரோமானியரின் வரைபடம் எது அப்படின்னா பியூட்டன்ஜெரியன் அட்டவணை. த நெக்ஸ்ட் தொன்மையான கிரேக்க நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி எழுதுனது யார் அப்படின்னா தாலமி. இயற்கை வரலாறு யாரோடது அப்படின்னா பிலினி. ஸோ இது மேட்ச் பண்ணிங்கன்னா இதுதான். இங்கிலீஷில் வந்து எல்லாமே கரெக்டாக ஆர்டரில் தான் இருக்குது. ஜியோகிராஃபி தாலமிஸோடது, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பிலினி, க்ரீக் டெக்ஸ்ட் வந்து பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரன் சி, ரோமன் மேப் வந்து பியூட்டன்ஜெரியன் டேபிள். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 17th கொஷின். சாதவாகனர் பொது ஆண்டுக்கு முன் டேஷ் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் தோன்றின அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டில் தான் சாதவாகனர்கள் வந்து தக்கான பகுதியில் தோன்றின. இதை நம்ம ஃபஸ்ட் கொஷினாகவும் பார்த்தோம். The Sadavahanas emerged in the 1st century BC in the Deccan region. They ruled over parts of Andhra, Maharashtra, Karnataka and Madhya Pradesh. The next question, 18th question. தெலுங்கானா பகுதிகளில் ஆட்சியை தொடங்கிய சாதவாகனர் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நகர்ந்து கோதாவரி நதி தீரத்தில் டேஷ் என்னும் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். என்ன அப்படின்னா பிரதிஸ்தான். இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து பைத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தலைநகராக கொண்டது, பிரதிஸ்தானை வந்து தலைநகராக கொண்டு தான் சாதவாகனர்கள் வந்து ஆட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து சாதவாகனா started to rule in தெலுங்கானா ஏரியா.
area and then moved to Maharashtra to rule in the Godavari basin with Python in Maharashtra. ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கானாவில் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா பகுதிக்கு நகர்ந்து அங்கே இருக்கிற கோதாவரி நதி தீரத்தில் வந்து பிரதிஸ்தான் அப்படின்ற அது என்ற நகரை தான் வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருக்காங்க சாதவாகனர்கள். நெக்ஸ்ட் 19th கொஷின். ஆந்திர நாட்டிலிருந்த கோட்டைகளுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகியன குறித்து யாருடைய நூல் பேசுகிறது? இதை பற்றி ஒரு குதிரைப்படை, ஒரு பெரும்படை, இதை பற்றியெல்லாம் யாருடைய நூல் பேசுது அப்படின்னா Pliny. A work of Pliny talks about 30 walled town, a large army, cavalry and elephant force in the Andhra country. ஆந்திர நாட்டில் இருந்த ஒரு கோட்டையுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும்படை, குதிரைப்படை, யானைப்படை, இதை குறித்து கூறுற நூல் யாரோட நூல் பேசுது அப்படின்னா பிளினியோட நூல் தான். நெக்ஸ்ட் கொஷின். சாதவாகன அரசர்களுள் பெரும் அரசர் யார் அப்படின்னா கௌதமபுத்த சதகர்ணி. இவர் தான் வந்து பெரும் அரசர். கௌதமபுத்த சதகர்ணி வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த சாதவாகன கிங். நெக்ஸ்ட் 21. சாக அரசர் நாகபனாவை வென்ற நாகபனாவின் நாணயங்களை நாகபனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு வெளியிட்டார் அப்படின்னு பார்க்கலாம். சதகர்ணி தான் சாக அரசர் வந்து நாகபனாவை வந்து வென்று அவருடைய நாணயங்களை வந்து இவரோட சதகர்ணியோட அரச முத்திரையோட வெளியிட்டிருக்காரு. கௌதமபுத்த சதகர்ணி defeated the Saha ruler Nagapana and reissued the coins of Nagapana with his own royal insignia. Next 22 பார்க்கலாம். கௌதமபுத்த சதகர்ணியின் தாயான கௌதம பாலஸ்ரீ என்பாரின் டேஷ் கல்வெட்டு சாகர் பகல்வர் யவனர்கள் ஆகியோரை வெற்றி கொண்டதாக கூறுகிறது. என்ன கல்வெட்டு அப்படின்னா நாசிக் கல்வெட்டு. த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கௌதமபுத்த சதகர்ணிஸ் மதர் கௌதம பாலஸ்ரீ அட் நாசிக் mentions him as a conqueror of Shahas, Pahalwas and Yavanas. Next question பார்க்கலாம். பெருமைக்குரிய அஸ்வமேத யாகத்தை டேஷ் நடத்தியதாக கூறப்படுகிறது அப்படின்னா சதகர்ணி. பெருமை மிகிற அஸ்வமேத யாகத்தை நடத்தியது வந்து சதகர்ணி. கௌதமபுத்த சதகர்ணி performed the prestigious Vedic அஸ்வமேத sacrifice. Next 24 பார்க்கலாம். சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தவர் யார் அப்படின்னா வசிஷ்டபுத்திர புலுமாவி expanded the frontier of the சாதவாகன எம்பையர். சாதவாகனர்களுடைய நாட்டினுடைய எல்லையை வந்து விரிவடைய செய்தவர் வசிஷ்டபுத்திர புலுமாவி. நெக்ஸ்ட் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா யக்னஸ்ரீ சதகர்ணி. யக்னஸ்ரீ சதகர்ணி was another famous ruler who issued coins with a ship motif indicating the importance of the overseas trade during his reign. ஸோ யார் வந்து வெளிநாட்டு வணிகத்தோட முக்கியத்துவத்தை காட்டுற வகையில் வந்து கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா யக்னஸ்ரீ சதகர்ணி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சாதவாகன அரசர் டேஷ் என்பவர் 700 காதர் பாடல்களை கொண்ட காதா சப்தசதி என்ற நூலை இயற்றினார் அப்படின்னா ஹாலா. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் வந்து இயற்றப்பட்ட இந்த நூலோட கருப்பொருள் வந்து சங்க இலக்கியத்தோட அகப்பொருளை வந்து ஒத்திருக்கான். King Hala is credited with the writings of Kada Sabdasadi, a collection of 700 love poems written in Maharashtra Prakrit dialect. It has a theme similar to those found in the Tamil Sangam poetry. நெக்ஸ்ட் 27 பார்க்கலாம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி சாதவாகன பேரரசு வீழ்ச்சியடைந்தது. 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி வந்து சாதவாகன பேரரசு வீழ்ச்சியடைந்தது. இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட். சாதவாகனர்களை தொடர்ந்து ஆந்திர பகுதியில் இக்ஸவாகவும்
வட கர்நாடக பகுதியில் வந்து கடம்பர் ஆகியோரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சாதவாகனர்களுக்கு அப்புறம் வந்து ஆந்திர பகுதியில் வந்து இக்ஸவாகவும் வட கர்நாடக பகுதியில் வந்து கடம்பர் அவங்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. The Sadavahana Empire declined around the 3rd century CE and was replaced by Iggavahus, followed by the Pallavas in Andhra and Kadambas in northern Karnataka. Next 28 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நில மானியம் வழங்குவது சாதவாகனர் காலத்தில் முக்கிய அம்சமாகும். எஸ், இது கரெக்டு. சாதவாகனர் காலத்தில் வந்து நில மானியம் வழங்குறது ஒரு முக்கிய அம்சமாக இருந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட், இதன் பயனாளிகள் பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களும் ஆவர். இதோட பெனிஃபிஷரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட், மோஸ்ட்லி புத்திஸ்ட் அண்ட் பிராமின்ஸ். நெக்ஸ்ட்டு 29th பார்க்கலாம். சாதவாகனர் காலத்தில் பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை டேஷ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டு வந்து குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நனிகாட் கல்வெட்டு. நனிகாட் கல்வெட்டில் தான் சாதவாகனர் காலத்தில் வந்து பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க, நனிகாட் கல்வெட்டு. Nanikad inscription refers to tax exemption given to the lands granted to Buddhist monks. Next 30th பார்க்கலாம். அசோகர் கல்வெட்டுகளில் சொல்லப்பட்ட சேர சோழ பாண்டியர் மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திர அதாவது அதியமான் என்பது சங்க பாடல்களில் இடம்பெறும் டேஷை குறிப்பதாக உள்ளது அப்படின்னா வேளிரை குறிப்பதாக இருக்குது. ஸோ யாரை குறிக்கிறதா இருக்குது? அந்த சத்தியபுத்திரா அப்படின்றது சங்க பாடலில் இடம்பெறும் டேஷை குறிப்பதாக இருக்குது அப்படின்னா வேளிரை. சத்தியபுத்திரா found in Ashokan inscription along with the Cheras, Cholas and Pandyas 3 houses is a Veli chief in the Sangam poems. Next, ஸோ அதோட 30 கொஷின்ஸுமே முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 30 கொஷின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.